பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள். 4 கட்சிகளும் 4 திசையில இருக்கு சார். நீங்க ஜனவரியில வந்து கூட்டணி இறுதி செய்வோம், அந்த பலமான கூட்டணியா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சார்? இல்ல நம்பிக்கைங்கிறது நீங்க தேர்தல் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும். உங்களுக்கு சூசகமா ஒன்னே சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது. இதை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ, இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.